Hey guys, welcome back. எனக்கு நம்ம சும்மா பேச்சு சேனல்ல இருந்து ஒரு வீடியோ. சும்மா பேச்சுனாலே ஏதோ படத்தை ரோஸ்ட் பண்ண போறாங்க அப்படிதான் நம்ம நினைப்போம். பட் இந்த தம்ப்நெயில பார்த்த உடனே இதுவா கண்டிப்பாக பார்க்கணுமே அப்படின்னு நான் எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இது ஒரு ஹிந்தி படம். அந்த படத்தை இவர் வந்து ரீவிசிட் பண்ண போறாரு. ரீவிசிட் பண்ணுறாருனாலே அந்த படம் ஒன்று நல்லா இருக்கணும், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கணும். படத்தோட பேர் வந்து சுப் சுப், அதுதான் படத்தோட பேர். சுப் ரிவெஞ்ச் ஆஃப் த ஆர்டிஸ்ட். இந்த படத்தோட கதையை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். இது ஒரு ஹிந்தி படம். துல்கர் சல்மான்லாம் நடிச்சிருக்காரு. எப்படின்னா, இந்த படத்துக்கு ரிவ்யூ சொல்லுவாங்கல்ல, அந்த படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறவங்களையா தேடி தேடி கொள்கிற ஒரு சைக்கிள். ஸோ படம் நல்லா இருக்குது, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பரான படம் அப்படிங்கிற மாதிரி நான் ரிவ்யூவெல்லாம் பார்த்துருக்கேன். அதில் இருந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நானும் இல்லாத இடமெல்லாம் தேடிட்டேன். தமிழ் டப்பிங்கில் எங்கே அவைலபிளாக இருக்குன்னு தெரியல. நெட்டில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் வருது. நமக்கு ஹிந்தி குச்சினை மாலும், ஹிந்தி தோடா தோடா மாலும் நஹி ஹே, தமிழ் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் தமிழில் இது கிடைச்சா எங்கே இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் இது கொஞ்சம் நிறையா மாதமாக வெயிட் பண்ணிட்டேன் நான் எங்கே பார்க்குறதுன்னு தெரியாமல். இதில் கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இவர் ரீவிசிட்டில் இப்போ கதை சொல்லுவார்ல, அதில் ஏதாச்சும் தெரிஞ்சுக்குவோம் நம்ம. வாங்க, நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரு படத்தின் ரீவிசிட். சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி. நம்ம துல்கர் சல்மான் லக்கி பாஸ்கர் படத்தில் நடிச்சது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லையுமே ஒரு லக்கி பாஸ்கரை வாழ்ந்துட்டு இருக்காரு. தலைவன் பண்ண முடியாதுன்னு சொன்ன படங்கள், பண்ண ஆசைப்பட்டும் பண்ண முடியாம போன படங்கள், கால் ஷீட் கிடைக்காம தவறி போன படங்கள், இப்படின்னு ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுமே அடியா நடி வாங்கிட்டு இருக்குது. அதுவும் பராசக்தி படம் வந்தப்பெல்லாம் அண்ணன் தான் ட்ரெண்டிங்கு. அவர் ரிஜெக்ட் பண்ண படம் இதெல்லாம் பார்க்குறப்ப அண்ணன் உண்மையிலேயே ஒரு லக்கி பாஸ்கர் தான் போல அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம துல்கர் சல்மான் நடிச்சு 2022 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான் ரிவெஞ்ச் ஆஃப் த ஆர்டிஸ்ட். இது உண்மையிலேயே ஒரு நல்ல படம். இந்த படம் வந்தது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படத்தோட ரீவிசிட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்டெல்லாம் சொல்லிடுவீங்கல்ல, எனக்கு மண்டம் இதுக்கு அப்புறம் தெரியாது. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மர்டர், ரொம்பவே ப்ரூட்டலான மர்டர். போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அது கக்கஸ்ல உட்காந்த மாதிரியே கொண்டிருக்காங்க. டெட் பாடி தொங்கி பார்த்துருக்கேன், படுத்து பார்த்துருக்கேன், அங்கே கடந்து பார்த்துருக்கேன். என்ன சார், கக்கஸ்ல உட்காந்த மாதிரியே போயிருக்கு. போகும்போதே போட்டாங்களா? ஈனப்ப தலையில ட்ரையாங்கிள தலையில போட்டிருக்கிறான். கட் பண்ண நம்ம ஹீரோ துல்கர் 2 டீ போட்டு வச்சு 2 கையில பிடிச்சி 2 டீயும் அவரே குடிக்கிறாரு. இவருக்குள்ள ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்குது. அதாவது இவருக்குள்ள இன்னொருத்தர் இருக்காரு. அவங்க 2 பேத்துக்குள்ள பேசிக்கவும் செய்வாங்க. மறுபடியும் வாங்க மறந்துட்டேன். ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. தமிழ்ல இருக்கு. மறந்துட்டேன். எங்க இருந்து எடுத்தீங்க? நான் தேடினே வரவே இல்லையே. ஐயா ஐயா ஐயா, எங்க எடுத்தேன்னு சொல்லுங்களேன். சாப்பிடும்போது கூட 2 பிளேட் வச்சு 2 செட்டா தான் சாப்பிடுவாரு. அவன் ஏதோ தப்பி தவறி ஒரு செட்டு மட்டும் வச்சுட்டு போயிட்டான். ஏ தம்பி, வந்து இன்னொரு செட்டு வைடா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாரு. வீட்ல ஏன் இந்த டேஸ்ட் வரல? ஏன்னா அதுல பேர்வோட உப்பு இருக்காதுல்ல. அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கிறாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொலை செய்யப்பட்டவனோட வாயில ஒரு கவரை போட்டு அடைச்சிருப்பாங்க. அந்த கவர்ல இந்த பேட்டர்ன் இருக்கும். இந்த பேட்டர்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே சார். பேட்டர்னை தலைகீழா குத்தி வச்சிருக்கீங்க. அந்த ஃபில்ம் ஃபெஸ்டிவலுக்குலாம் போற படத்துக்கு வருவாங்க. பயங்கரமான சினிமா லவர். அவங்க நம்ம ஹீரோவோட கடைக்கு பூ வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அப்பதான் பாக்குறாரு, பார்த்தா ஹீரோயின் தனியா பேசிட்டு இருக்குது. அடடா, அவளும் நம்மள மாதிரி தான் அப்படின்னு சொல்லி தலைவன் பயங்கர குசி. அவளும் நம்மள மாதிரி தான், அதுக்கு பூவை ஃப்ரீயா கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கொலை செய்யப்பட்டவனோட வைஃப் வந்துட்டு போய் காலிங் பெல் அடிச்சிருக்காங்க. அப்ப காலிங் பெல் அடிச்சிருக்கு. ஆனா அவங்க உள்ள போனப்ப மெயின் ஆஃப்ல இருந்திருக்கு. அப்ப கொலகாரன் உள்ளதான் இருந்திருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள வருவோம். கொலை செய்யப்பட்டவன் ஒரு ஃபிலிம் கிரிட்டிக், அதாவது என்னாட்ட ஒரு மூவி ரிவ்யூவர். அவன் கடைசியா போட்ட ரிவ்யூ ரொம்ப மோசமா கொடுத்துருக்கான். படம் நல்லாவே இல்ல, வேக் அப்படின்னு. படத்தை பார்த்தாடா வேக்குங்கிற, உன்னை பார்த்து எல்லாரும் வேக்குங்கிற மாதிரி பண்றேன் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சைட்ல இருந்து ஏன் பண்ணிருக்க கூடாது?
எனக்கு என்னமோ அந்த கேஸ் முடியுன்ற நம்பிக்கையே இல்லை சார். நீங்க பேசாம இந்த கேஸ் அப்படியே டீல்ல விட்டு ஊருக்கே போயிடலாம் சார். போயிட்டு ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. இவனால கொலைகார மாதிரி நடிக்க கூட முடியாது. மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஃப்ளவர்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப மறுபடியும் அவங்க தனியா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஹீரோ மாதிரி தனியா பேசிட்டு இல்ல, அவங்க இயர்பட் போட்டு போன்ல பேசிட்டு இருக்காங்க. அவ கண்ணுக்குள்ள முழுக்கிறதுக்கு முன்னாடி காதை பாத்துருக்கணும்டா. அவ போன்ல பேசுறான்னு எனக்கு என்ன தெரியும். அப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு கொலை நடக்குது ரயில்வே ட்ராக்ல. அவனும் ஒரு மூவி ரிவ்யூவர். அப்புறம் அமிதாப் பச்சனுக்கு தேர்ட் அம்பையர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு பேடா ரிவ்யூ கொடுத்தவனையும் போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப எழுதின வார்த்தைகள் படிதான் இவனை கொண்டு இருக்கான். Lots of blue breaks in this boring long film that should have been cut ruthlessly in many places. நெத்திர கொடூரமா லூல கட் பண்ணிருக்கான். அடப்பாவீங்களா, அடப்பாவி, எப்படி ரிவ்யூ சொல்றாங்களோ அப்படியே அடிச்சிருக்காங்க. படத்துல தேவையில்லாத சீட்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் கொடூரமா வெட்டி போட்டிருக்கணுங்க. அப்படியா ஏட்டா படத்துல இருக்கிற சீனையா வெட்ட சொல்றேன்? என்ன நல்லது கூட சொல்ல முடியாது இவ்வளவு. நம்ம தொழிலுக்கு ஆப்போசிட். இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? கொலை நடந்தப்பயே அது ரிவ்யூக்காக தான் தெரிஞ்சு எல்லாருக்கிட்டையும் போய் கேட்க தெரிஞ்சவனுங்களுக்கு அவன் போட்ட ரிவ்யூ படிச்சு பார்க்கணும்னு தெரியல. பாத்தீங்களா, 3வது கொலை நடந்ததுக்கு அப்புறம் ஊரே பரபரப்பாயிருது. அவன் பிலிம் கிரிட்டிக்கா பார்த்து தான் தாக்குறான்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி, இங்க போடுறா தம்புடுங்களா, இனிமே ரிவ்யூ கொடுக்குறப்ப பார்த்து கொடுங்க, எவனாவது 1 ஸ்டார் 1.5 ஸ்டார்னு கொடுத்தீங்க, அடுத்த டெட் பாடி நீங்க தான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பேப்பர்லயே பூ செஞ்சிட்டு இருக்காரு, அதுவும் நியூஸ் பேப்பர்ல. அந்த பூவை கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அம்மா கையால இட்லி போடுறாங்க. அவங்க இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ், நாளைக்கு குருதத்தோட பர்த்டே, ஏதாவது ஒரு ஆர்டிகல் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கிளம்பிடுறாரு. இவங்களும் ஆர்டிகல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஒரு படம் ரிலீஸ். எல்லாருமே ரிவ்யூ பண்றதுக்கு பயந்துக்கிறாங்க. ரிவ்யூஸ் வந்துட்டு மோசமான ரிவ்யூ கொடுக்காதீங்க, நல்ல ரிவ்யூஸா கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் எல்லாம் பிரஷர் பண்றாங்களாம். படத்தை பார்த்துட்டு எல்லாருமே சூப்பரா இருக்கு, ஆக ஓஹோ ரிவ்யூ போடுறாங்க. ஒரே ஒருத்த மட்டும் 1.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கான் அந்த படத்துக்கு. யாரா அந்த இருக்கேன், அவனை வேற போய் காப்பாத்தணும்னு போலீஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அவங்களும் பரபரப்பா இவனை கொல்ல வந்துருவான், ஜாக்கிரதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா வேற இடத்துல கொலை நடந்துருது. அந்த கொலையை பண்றதே நம்ம ஹீரோ தான். அது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லையோ அது நல்லா இருக்கு, சிம்பிள். அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது, படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்றவனெல்லாம் ஹீரோ கொல்றது இல்ல, அவன் கொல்றதுக்கான காரணமே படத்தை பத்தி தப்பான ரிவ்யூ சொல்றதுதான். அப்புறம் போலீஸ் சைக்கோபாத்தை பத்தி படிக்கிறவங்கள கூப்பிடுறாங்க. அவங்க வந்துட்டு இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இந்த படத்துக்கு 5 ஸ்டார் கொடுத்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு 4.5 ஸ்டார் கொடுத்த இவனை எதுக்காக கொல்லணும்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது, மத்தவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் போரிங்கா இருக்கு, அந்த சைக்கோபாத் கொலை பண்ணவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே ஒரு ஸ்டோரி சொல்லுது அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொலையெல்லாம் ஜாலியா பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிறதுக்கான வேலையும் பண்றாரு ஹீரோயினோட சேர்ந்து. இப்ப கொலைகாரன் ஒரு ஆர்டிஸ்ட்னு தெரிய வந்துருச்சு. அவன் சினிமாவை லவ் பண்றவன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டைரக்டர்ஸ் ஃபிளாப் கொடுத்து காணாம போயிருப்பாங்க. அவங்கள நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஏதாவது லீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. 15ல இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு படம் இந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா இவன் 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றான் குருதத்தோட படம் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு. அவனை பிடிக்கிறதுக்கு ஒரே வழி, அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போற படத்தை நம்ம சொல்ற மாதிரி ஒருத்தர் ரிவ்யூ பண்ணணும், அவங்களுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. மாட்டினது நம்ம ஹீரோயின். அவங்களும் மனசாட்சியை கொண்டுட்டு நல்ல படத்துக்கு கேவலமான ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. அதுவும் ஹீரோக்கு தேவைப்படுற அந்த கில்லிங் ஸ்கிரிப்டோட. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே வந்து ஹீரோயினை போலீஸ் கிட்ட இருந்து கடத்தி கூட்டிட்டு போய் எல்லா உண்மையும் சொல்லி அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா கொலை பண்ணல, நம்ம சன்னி டோல் வந்து காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் அவர் டைரக்ட் பண்ண சூட் படத்தை எல்லாருமே பாக்குறாங்க, பார்த்துட்டு கண் கலிங்க அலறாங்க. அப்புறம் கடைசியா பார்த்தோம்னா நம்ம ஹீரோவையும் சுட்டிருப்பாங்க, பட் அவர் ஜெயில இருப்பாரு, அவர் செத்து இருக்க மாட்டாரு. அப்படி அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஒரிஜினல் ஃபீல் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த படத்தை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த படத்துல இருக்கிற சில நுணுக்கமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மர்டர் நடக்கும்ல, என்னங்க சப்பையா முடிச்சிட்டீங்க? நான் அந்த படத்தை ஆகா ஓகோன்னு எதிர்பார்த்தேன்னு. அவர் எடுத்த படத்தை பேரு சுப்பு. அவருக்கு அந்த ஏன் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கு, அந்த சுப்படத்தை பார்த்தீங்க எல்லாரும் அழணும். 5 நிமிஷத்துல கதையை முடிச்சிட்டீங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேனே. அப்போ ஒரு ஆன்டி லிஃப்ட்ல போக ட்ரை பண்ணுவாங்க. லிஃப்ட் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ப்ளீஸ் க்ளோஸ் த டோர்னு லிஃப்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும். ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், தயவு செய்து கதவை மூடவும். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட வீடு மட்டும்தான் இருக்கும். அந்த லிஃப்ட் நின்ன ரோல வேற எந்த வீடுமே இருக்காது. அதுவே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு பூ கொடுக்க போறப்ப லிஃப்டோட டோரை க்ளோஸ் பண்ணாம தான் போவாரு. மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ண மறந்துட்டோம்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு போவாரு. கொலை பண்ண போன இடத்துலயும் சரி இங்கேயும் சரி அந்த டோரை க்ளோஸ் பண்றதுக்கு அவர் மறந்துடுறாரு. அதை தெளிவா காட்டி இவர் தான் கில்லர் அப்படிங்கறத ஃபர்ஸ்டே நமக்கு ஹிண்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோவோட பேரு டேனி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து. குட் மார்னிங் டேனி அண்ணா. சாரி டேனி தம்பி. Danny's flowers means you're Danny, no? கடைசியா தான் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லுவாரு, என்னோட பேர் டேனி கிடையாது செபாஸ்டியன் கோம்ஸ் அப்படின்னு. நான் என் பேர் டேனி கிட்ட எப்ப சொன்னேன்? His name is Sebastian Ghost.
உண்மையிலேயே செபாஸ்டியன் கோம்ஸ் அப்படிங்கிறது இவரோட பேர் கிடையாது, இவருக்குள்ள இருக்கிற இன்னொரு பர்சனாலிட்டியோட பேரு. அந்த செபாஸ்டியன் கோம்ஸ் அப்படிங்கிற பர்சனாலிட்டி தான் வந்துட்டு கில்லர். ஹீரோவோட ஒரு பர்சனாலிட்டி கொஞ்சம் கைண்டாவும், இன்னொரு பர்சனாலிட்டி கொஞ்சம் ரூடாவும் இருக்கும். அவளும் நம்மள மாதிரி தான். அதுக்கு பூவை ஃப்ரீயா கொடுப்பியா? அப்ப அந்த டேனிங்கிற பேரு இன்னொரு பர்சனாலிட்டியோட பேரான்னு கேட்டீங்கன்னா அது நாயோட பேரு. அதையும் அவரே சொல்லியிருப்பாரு. டேனி எங்க வீட்டு நாயோட பேரு. அப்ப நம்ம ஹீரோவோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தோமா, சொல்லியிருக்க மாட்டாங்க, அதை காட்டியிருப்பாங்க. ஹீரோ எடுத்து மோசமா கிரிட்டிக் செய்யப்பட்ட படத்தை எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்றப்ப அவரோட பேர் இருக்கும் அரோன் பென்டோ அப்படின்னு. அப்ப இவருக்குள்ள செபாஸ்டியன் கோம்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் எங்க இருந்து வந்திருக்கும்? அவர் டைரக்ட் பண்ண அதே படத்துல அவங்க அப்பாவுக்கு டீ எடுத்துட்டு போவாங்க அவங்க அம்மா. அப்ப அந்த டீயும் அவர் வாங்கிக்குவாரு. அங்கதான் அவர் முத தடவையா செபாஸ்டியன் கோம்ஸ் அப்படின்ற கேரக்டர் கிரியேட் பண்ணிருக்காரு. இவரோட கைண்ட் சைடுக்காக ஆரோன் பென்டோவும், இவரோட ரூத்லெஸ் சைடுக்காக செபாஸ்டியன் கோம்ஸும். செபாஸ்டியன் கோம்ஸ் அப்படின்ற பேரை யூஸ் பண்ணி தான் படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. சோ இவர் டைரக்ட் பண்றதுக்காக கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான் அந்த செபாஸ்டியன் கோம்ஸ். அந்த செபாஸ்டியன் கோம்ஸ் டைரக்ட் பண்ண அந்த சுக் படத்தை தான் எல்லாருமே கேவலமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதனால தான் அந்த செபாஸ்டியன் கோம்ஸ் இந்த மாதிரியான கொலைகளை பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீசருக்குள்ள நிறைய பூ வச்சிருப்பாரு. அந்த பூ எதுக்காக ஃப்ரீசர்ல வச்சிருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தப்ப, செபாஸ்டியன் கோம்ஸ் எடுத்த சுக் படத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த நாயை தூக்கிட்டு போய் ஃப்ரீசர்ல வைப்பாரு. செத்து போன நாயை அவரோட அப்பா சாகிற வரைக்கும் நீ வந்துட்டு ஃப்ரீசர்லயே இரு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வச்சிருப்பாரு. அதுக்காக தான் ரெகுலரா அந்த பூவை கொண்டு போய் ஃப்ரீசர்ல வைக்கிறாரு அப்படின்னு தான் நானும் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். பட் அவர் வளர்த்துட்டு இருந்த அந்த டியூலிப்ஸ் பூவை தடவி பார்த்துட்டு அந்த ஃப்ரீசர்ல இருக்கிற ஒரு பூ எடுத்து தடவி பார்ப்பாரு. சோ டியூலிப்ஸ் பூ வந்துட்டு மும்பை வெதர் கண்டிஷன்ல வளராது, அதை வந்துட்டு நானே கொஞ்சம் பார்த்து தான் வளர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. மும்பைல டியூலிப்ஸ் வளருமா? ஆசை இருந்தா கொஞ்சம் அன்பு, பொறுமை, கொஞ்சம் தண்ணி இருந்தா எங்க வேணா என்ன வேணா வளர்க்கலாம். அதுக்குன்னு சட்டன் டெம்பரேச்சர் இருக்கும் போல. ஸோ அதுக்காக பூவை ஃப்ரீசர்ல வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ அவரோட நாய்க்கு எந்த மரியாதையும் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டியூலிப்ஸ் பூவெல்லாம் வளர்க்குறதே அவரோட நாய்க்காக தான். அந்த இடத்துல தான் டேனி த டாகோட சமாதியுமே வச்சிருக்கும். அடுத்ததான் நம்ம ஹீரோ காகித பூ செஞ்சுட்டு இருக்கிறப்ப ஹாப்பி பர்த்டே டு யூ தான் பாடிட்டு இருப்பாரு. ஹாப்பி பர்த்டே அது ஹீரோயின் கிட்ட கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு குருதத்தோட பர்த்டே அப்படிங்கிறது தெரிய வரும். அப்ப அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, குருதத்தோட பர்த்டே அவரோட மொத படம் ககாஸ்கேட் பூ. ககாஸ்கேட் பூ அப்படின்னா காகித பூன்னு அர்த்தம். ஹீரோயின் அதை வந்து கேட்கறப்ப அதை ஒரு மாதிரி சமாளிச்சிருவாரு. ஆனா குருதத்தோட பர்த்டே அன்னைக்கு கடைக்கு லீவை விட்டுட்டு கடை ஃபுல்லா காகித பூ தான் வச்சிருப்பாரு. ககாஸ்கேட் பூ அப்படிங்கிற இந்த படம் வந்துட்டு 1956 ரிலீஸ் ஆன படம். அந்த படத்தை நம்ம குருதத் தான் டைரக்ட் பண்ணி நடிச்சிருப்பாரு. அந்த படம் வந்துட்டு நம்ம ஊர் அன்பே சிவம் 1001 மாதிரி வந்தப்ப கிரிட்டிக்ஸ் எல்லாம் படத்தை பார்த்துட்டு கழுவி ஊத்தி இருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு படத்தை பார்த்தவங்க எல்லாம் படம் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. குருதத்தோட போட்டோக்கு கீழே டியூலிப்ஸ் பூலாம் வச்சிருப்பாரு. 5 பூ எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பூவை கட் பண்ணிட்டு 4.5 பூவை வைப்பாரு. ஏன்னா அப்ப கொலை பண்ணப்பட்டவன் 4.5 ஸ்டார் கொடுத்தவன். அதுக்கும் முன்னாடி கொலை பண்ணவங்களுக்கும் பூ வச்சிருப்பாரு. இங்க 1.5 ஸ்டார் கொடுத்தவன், 1 ஸ்டார் கொடுத்தவன், இன்னும் 1 ஸ்டார் கொடுத்தவன். அதுவும் பூக்கள் வாடுறத கூட டீட்டெயிலிங்கா பண்ணிருக்காங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லயே ஃபெயிலியர் ஆகி போன டைரக்டர்ஸ் பத்தி ஒரு 216 பேர் எடுப்பாங்க. அதுல வந்துட்டு நம்ம ஹீரோவோட பேரை சொல்லியிருப்பாங்க. ஆனா நமக்கு முதல்ல படம் பார்க்கறப்ப தெரியாது நம்ம ஹீரோவோட பேர் தான் செபாஸ்டியன் கோம்ஸ் அப்படிங்கிறது. ரெண்டாவது தடவை நோட் பண்ணும்போது தான் தெரிஞ்சு ஆல்ரெடி அந்த பேரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சும்மா சுப் படத்தை ஒரு ரீவாட்ச் போட்டேன், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயா பெருசாக நான் வந்து நீங்கள் அந்த டீட்டெயிலாக கதை சொல்ல போகிறீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். இது ரீவிசிட் தானே? ரீவிசிட்னா என்ன? ஆல்ரெடி பார்த்ததை திருப்பி போய் பார்க்குறது. நான் தான் பார்க்கவே இல்லையா. ஐயா இந்த சுப்பு தமிழில் எங்கேயா கிடைக்கும்? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கள் சார். நானும் தேடாத இடம் இல்லை. எந்த ஓடிடியில் இருக்கு? ஏன்னா நிறைய பேர் நல்ல படம் நல்லா இருக்கும் தான் சொன்னாங்க. எனக்கு இப்படி இந்த மாதிரி டீட்டெயிலிங் இருக்கிற படங்கள் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி அந்த இப்போ அந்த சொன்னாங்கல்ல அந்த பூ வச்ச விதம், அந்த ரிவ்யூ கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி பூ வச்ச விதங்கள், பேப்பரில் காகிதம் செஞ்சது, அந்த மாதிரி டீட்டெயிலிங் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் நம்மள அந்த படத்தை போய் திருப்பி பார்க்க வைக்கும். அப்போ அதை இப்போ இதுதானா அது? அந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் அந்த ரிப்பீட் வேல்யூ கொண்டு வர்ற படங்கள் வந்து பிடிக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் அது நிறையா இருக்கும் போல் இருக்குது. எங்கேயாவது கிடைச்சா பார்க்குறேன். ஒரு ஆசை, இந்த இவ்வளோ நாள் தேடி கிடைக்காம சலிச்சு போய் சரி கதை என்னென்னு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு பார்க்க வந்து அரைகுறையாக லைட்டாக கதையை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கண்டிப்பாக திருப்பி போய் பார்ப்பேன். தமிழில் இருந்தால் தான் நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.